ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் அனிதா சக்தி. ஒரு தாயும் 4 பிள்ளைகளும் எபிசோட் நம்பர் 12. வாங்க இன்னைக்கான எபிசோட்குள்ள போயிடலாம். இங்க பாருங்க, நம்ம ஹோட்டலுக்கு இது அப்டேட் வெர்ஷன். நம்ம ரொம்ப ஃபாஸ்டா இருக்கணும், கஸ்டமர் கிட்ட நல்ல பேர் வாங்கணும். அதுக்காக தான் உங்களை வேலைக்கு சேர்த்திருக்கேன். நீங்களாம் டெலிவரி பாய் வேலையை கரெக்டா செய்யணும். முன்னாடி நல்ல பண்பா அவங்க கிட்ட பேச கத்துக்கணும். நான் சொல்ற மாதிரி சரிங்க? இல்ல, இவ்வளோ சிரிக்க வேண்டாம். நீங்க இப்படி சிரிச்சீங்கன்னா கஸ்டமர் தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்புறம் நம்மளுக்கு எந்த ஆர்டரும் கிடைக்காது. நான் சொல்ற மாதிரி இந்த மாதிரி பண்ணுங்க. சொல்லுங்க மேடம், உங்களுக்கு என்ன தேவை? இந்த மாதிரி சாஃப்டா கைண்டா கேட்கணும். உங்களுக்காக நான் இன்னொரு முறை செஞ்சு காமிக்கிறேன். மேடம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? மேடம் சார், உங்களுக்கு என்ன வேணும்? டெலிவரி பண்ணதுக்கு அப்புறம் என்ஜாய் யுவர் மீல்னு சொல்லணும். அப்புறம் நம்ம கம்பெனிக்கான லோகோவை நம்ம பிரதர் சொல்லுவாரு. அதுதான் நம்ம கம்பெனியோட பிராண்ட், ஹோட்டலோட பிராண்ட். சொல்லுங்க. நானா? நீங்க தான் ஆசைப்பட்டு கேக்குறீங்க. ஃபாஸ்ட் லைனிங், பர்ஃபெக்ட் டெலிவரி, இதுதான் நம்மளோட லோகோ. நீங்க சொல்லுங்க பாப்போம். ஃபாஸ்ட் லைனிங், பர்ஃபெக்ட் டெலிவரி. அப்புறம் சொல்லி முடிச்சதும் யா 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 யா. அப்புறம் இந்த பக்கம் திரும்பி யா 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 யா. ஒரு வாட்டி சொல்லுங்கடா, மக்கு சாம்பிராணிங்களா? யா 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 யா. போதும் போதும், நீங்க சொல்லல. யா போயிட்டு கோரி. அவன்கிட்ட தெரியாதனமா கேட்டேன்னு நானே வருத்தப்படுறேன். முதல்ல கையை இறக்கி தொல்லடி லூசு. சரி, நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? அதுக்கப்புறம் பணமழை பொழிய ஆரம்பிச்சிரும். நீங்க வர சொல்லியிருந்தீங்களே டேங். ஆமா, நாமெல்லாம் கூட்டா சேர்ந்து ஒரு மீட்டிங் போட போறோம். வாங்க. சொல்றது புரிச்சுதா? பரவாயில்லம்மா, நம்ம பிசினஸ் சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. நல்ல ப்ராஃபிட் கிடைக்குது. நீங்க கொடுத்த ஐடியா எல்லாம் பர்ஃபெக்டா போயிட்டு இருக்கு. இது மட்டும் பத்தாது, நம்ம மேலும் நிறைய கனெக்ஷனை பிடிச்சி நம்ம ஹோட்டலை அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். முழுக்க பிரான்ச்சஸ் உருவாக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நம்ம ஹோட்டல் பத்தி உலகத்துக்கே தெரியும். பிரான்ச்சஸ் வரும்னா இன்னும் கொஞ்சம் காலம் எடுக்கணும் இல்லம்மா? நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணா கண்டிப்பா கிடைக்கும் இல்லம்மா? அம்மா, பிரான்ச்சஸ்னா என்னம்மா அப்படின்னு என்ன? அது நிறையா, அது நீ நேர வரும்போது தன்னால புரிஞ்சுப்ப. இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ்ல சாப்பிட்றதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி போயிட்டு இருக்கோம். இந்த வெய்யும் இந்த டேங்கும் என்ன பிளான் பண்றாங்கன்னு தெரியல. அந்த ஆளை பார்த்தாலே எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. பேசி முடிச்சு 100 ஆயிடுச்சுன்ற மாதிரி டேங்க் ஹோட்டலுக்கு வந்துருவாரு. வெளில போய் சாப்பிடுங்க போங்க. இங்க என்ன வந்துட்டு போங்க வெளில போங்க. கொஞ்சம் காலி பண்றீங்களா? ஷாப் கீப்பர் டேங்க், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இது எங்களோட ஹோட்டல். கஸ்டமர் எல்லாம் நீங்க எதுக்காக வெளியில அனுப்பிச்சுட்டு இருக்கீங்க? என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? அத நான் இப்ப சொல்லத்தானே போறேன். வாங்க மிஸ்டர் வை, உங்களுக்கு ஒரு முடிவு கட்ட தாண்டி நாங்களாம் வந்திருக்கோம். என்ன விஷயம்? எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க. ஏதாவது ப்ராப்ளமா என்ன? உங்க பிசினஸ் எல்லாம் மத்த முதலாளிங்க அஃபெக்ட் ஆகுறாங்கன்னு எனக்கு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இவர் தான் ரெஸ்டாரண்ட் மேனேஜ்மெண்டோட அசோசியேட்டர். உட்காந்து பேசலாம். சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? நான் தெளிவா சொல்றேன். நீங்க இங்க பிசினஸ் செய்யக்கூடாது. ஒரு விமன் பிசினஸ் செய்யறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனையா? பொண்ணுங்கன்னா எப்பவும் வீட்டுல கூட்டி பெருக்கி குழந்தைங்களை பார்த்து புருஷனை பார்த்து இப்படிதான் இருக்கணும். பிசினஸ் எல்லாம் ஆசைப்படக்கூடாது. அதுவும் இல்லாம நீங்க ஆசைப்படவே கூடாது. புரிஞ்சுத? நீங்க பொண்ணுங்க. ஏன் உங்களுக்கு பொறாமையா இருக்கா நாங்க பிசினஸ் செய்யறத பார்த்து? அதானே, காசு எங்களோடது, எஃபர்ட் எங்களோடது. உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்களுக்கு எல்லாமே பிரச்சனை தாமா. இந்த நாட்டுல ஒரு விமன் பிசினஸ் செய்யறது தப்பு. நீங்க செய்யறதுனால எங்க தொழில் பாதிப்பு அடையுது. நீங்க நேரத்துல பின்விளைவுகள் ரொம்ப மோசமானதா இருக்கும். என்ன சார் பாத்துட்டு இருக்கீங்க? ஏதாச்சும் சொல்லுங்க. ஆமா, நீங்க இதோட நிறுத்ததான் சரி. ஓ அப்படியா? சரி, உங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்? அது ஸ்பெஷல் ரிலேஷன்ஷிப் நான் தெரிஞ்சுக்கலாமா? எங்க பிசினஸ் ஸ்டாப் பண்றதுக்கு நீங்க எதுக்கு இவ்வளோ ஆர்வமா இருக்கீங்க? ஒரு விமன் பிசினஸ் செய்யக்கூடாதா? ஒரு விமன் பிசினஸ் செய்யறத நான் ஊக்குவிச்சிருக்கேன். ஆனா நான் ஒரு அதிகாரியா பார்த்தா இந்த நாட்டுல ஒரு விமன் பிசினஸ் செய்யக்கூடாது, அது ரூல்ஸ்ல இருக்கு. ஏன் அதெல்லாம் எப்பவோ மலையேறி போச்சு, உங்களுக்கு தெரியாதா? இன்னும் எந்த காலத்துல இருக்கீங்க? இன்னும் வர காலங்கள்ல ஆண்களை விட பெண்கள் தான் பிசினஸ்ல முன்னேற்றத்துல இருப்பாங்க. ஒரு வில்லேஜ்ல இருந்து வந்து எங்களால இவ்வளவு சாதிக்க முடியுதுன்னா இன்னும் பெண்களால நிறைய சாதிக்க முடியும். தயவு செஞ்சு நீங்க அவங்கள குறைச்சு மதிப்பிடாதீங்க. புரிஞ்சுதா? நான் உங்களுக்கு ஒரு ஆஃபர் தரேன். அதுபடி செஞ்சீங்கன்னா உங்களோட தொழில் பல மடங்கு எகிரும். என்ன ஐடியா? எங்க பேர்லயே நீங்க பிரான்ச்சஸ் யூஸ் பண்ணுங்க. அதுல வர ப்ராஃபிட்டை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். என்ன உங்களுக்கு இது ஓகேனா அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணுங்க. இது எனக்கு செட் ஆகாதே. இது பெஸ்ட் ஆஃபர், மிஸ் பண்ணாதீங்க. அப்படின்னா எங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைக்குமா இதுல? அவ்வளவு சொல்லி இடம் மாறிட்டானுங்களே. இதெல்லாம் இது
பிரான்ச் ஆஃப் கான்ட்ராக்ட். இதுல நாங்க உங்களுக்கு டெபாசிட் பண்ணுவோம். உங்களுக்கு ஓகேன்னா நீங்க இதுல சைன் பண்ணலாம். அதுக்கப்புறம் வர ப்ராஃபிட்ல 50-50. நிஜமாவா? நிஜமாதான் சொல்றேன். சைன் இப்பயே கூட நீங்க பண்ணிக்கலாம். ஒத்துக்கிட்டீங்கன்னா நீங்க சொல்றத எங்களால ஏத்துக்க முடியாது. ஏன் ஏத்துக்க முடியாது? மத்த பிசினஸ்காரங்களும் இதனால அஃபெக்ட் ஆவாங்க. மாமா புதுசா ஒரு முறைய கொண்டு வந்து இதை செய்யுங்கன்னா இங்க இருக்கவங்க எல்லாம் ஏமாலியா? உன்னை நம்பி காசு போட்டு ஏமாந்துட்டா என்ன பண்றது? ஒரு போக்க பார்த்தா என்னையும் டெலிவரி பாய் ஆக்கிருவ நீ. இது ஸ்டேபிளா இருக்கணும்னா நீங்க இந்த பிசினஸ் ஸ்டாப் பண்ணணும். வேற வழியே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிருப்பாரு. இந்த மனுஷங்களுக்கு நம்ம பிசினஸ் செய்யறதுல என்னதான் பிரச்சனையோ, நம்ம இப்ப என்னமா பண்றது? இருந்தாலும் நமக்கு சம்மந்தம் அனுப்பிச்சிருவான். இவன் சம்மந்தம் அனுப்புறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய பீப்புளோட கான்டாக்ட பிடிக்கணும். அதை வச்சு இன்னும் அப்டேட்ல போயிட்டே இருக்கணும். அப்போ ஒரு பிராண்டை உருவாக்குனா இவன் நம்மள டச் பண்ண முடியாது. அப்படி ஒரு பிராண்டை நம்ம உருவாக்கி ஆகணும். அப்படி ஒரு ஆளை நம்ம தேடி ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. We will meet again. பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.